திருப்பதி ஏழுமலையான் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதாகவே நடக்கட்டும். இந்தியாவில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்களா, நேற்று இரவு தோன்றிய முழு சந்திர கிரகணம் இன்று அதிகாலையில் முடிவுற்றதுங்க. வானில் தோன்றுகின்ற அரிய நிகழ்வுகளில் ஒன்றான சந்திர கிரகணம் பார்த்தீங்களா, நேற்று இரவு செப்டம்பர் 7ஆம் தேதி சிறப்பாக நிகழ்ந்தது. சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழலானது சந்திரனை மறைப்பதனால சூரிய ஒளி பார்த்தீங்களா தடைப்பட்டு சந்திரன் அடர் சிவப்பு நிறத்திற்கு மாறுகிறது. இந்த சந்திர கிரகணம் என அழைக்கப்படுறோம். 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு நேற்று இரவு இந்தியாவில் முழு சந்திர கிரகணமானது நிகழ்ந்ததுங்க. இதனால நிலவு பார்த்தீங்களா சிவப்பு நிறத்தில் காட்சியளித்ததாக சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணிக்கு தொடங்கிய சந்திர கிரகணம் பார்த்தீங்களா பின்னிரவு 11 மணிக்கு பிறகு முழு கிரகணமாக மாறியதுங்க. இந்த நிகழ்வானது இன்று செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:25 மணி அளவில் முடிவுற்றதுங்க. ஏற்கனவே முழு சந்திர கிரகணம் சுமார் பார்த்தீங்க 82 நிமிடங்கள் நிகழும் என வானியலாளர்கள் கணித்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட 85 நிமிடங்கள் நீடித்ததுங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் மட்டுமே இது போன்ற கிரகணங்கள் பார்த்தீங்களா தோன்றும். இந்த ஆண்டோட மார்ச் மாதத்தில் பகுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றதுங்க. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி நாளான நேற்று முழு சந்திர கிரகணமானது நிகழ்ந்தது. இது போன்ற அடுத்தடுத்து முழு சந்திர கிரகணமானது 2028 டிசம்பர் 31ஆம் தேதி தான் நிகழும் அப்படின்னுமே சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வானம் தெளிவாக இருந்த இடங்களில் மக்கள் கண்டு அழகாக ரசித்தாங்க. சில இடங்களில் மேகமூட்டம் காணப்பட்டதுனால இந்த நிகழ்வை தெளிவாக காண முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தால் கூட முழு சந்திர கிரகணத்தையும் பொதுமக்கள் தெளிவாக காண வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் வானியல் ஆர்வலர் குழுக்கள், சென்னை வானியல் சங்கங்கள் மற்றும் பிர்லா கோளரங்கம் போன்றவை எல்லாமே சிறப்பான ஏற்பாடுகளுமே செஞ்சுருந்தாங்க. மேலுமே இந்த சந்திர கிரகணம் தோன்றும் நேரத்தில் பார்த்தீங்களா அனைத்து வித கோவில்கள்லையுமே பார்த்தீங்களா நடை பார்த்தீங்களா சாற்றப்படுவாங்க. சந்திர கிரகணம் காரணமாக திருமலை ஏழுமலையான் கோவிலுமே கதவுகள் மூடப்பட்டிருந்ததுங்க. சந்திர கிரகணத்தையொட்டி திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் கதவுகள் பார்த்தீங்களா மூடப்பட்டிருந்தது. நேற்று இரவு 9:50 மணி முதல் அதிகாலை 1:31 மணி வரைக்குமே சந்திர கிரகணமானது நிகழ்ந்திருந்ததுங்க. மரபுபடி கிரகணத்திற்கு 6 மணி நேரத்துக்கு முன்பாக கோவில்களோட கதவுகள் பார்த்தீங்களா மூடப்படுவது வழக்கம். தமிழகம் முழுவதுமே பல்வேறு கோவில்கள் கதவு மூடப்பட்டது. இந்த நிலையில் கிரகண காலம் வரைக்குமே திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலோட கதவுகள் பார்த்தீங்களா மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக திருமலை திருப்பதி கோவில் தேவஸ்தானம் தலைவர் PR நாயுடு அளித்த தகவலின்படி கோவிலோட கதவுகள் பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி வரைக்குமே மூடப்பட்டிருக்கும் என என்றுமே திங்கட்கிழமை காலை வேதங்களின்படி சுத்திகரிப்பு மற்றும் பிற சடங்குகளை முடித்த பின்னாடி ஏழுமலையான் கோவில் கதவு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு மீண்டுமே திறக்கப்பட்டதுங்க. சந்திர கிரகணத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் மட்டுமே இது போன்ற கிரகணங்கள் பார்த்தீங்களா நிகழும். இந்த ஆண்டோட மார்ச் மாதத்தில் பகுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றுங்க. அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி நாளான நேற்று முழு சந்திர கிரகணமானது நிகழ்ந்தது. இது போன்ற அடுத்தடுத்து முழு சந்திர கிரகணமானது 2028 டிசம்பர் 31ஆம் தேதி தான் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்குமே நேற்று இரவுகளில் நிகழ்ந்ததால மட்டுமே பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்தியாவில் கிரகணம் நிகழ்ந்தது இரவு நேரம் அப்படிங்கிறதுனால அனைவராலுமே வெறும் கண்களாயே தெளிவாக பார்க்க முடிந்தது. இந்த கிரகணமானது ஆசியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆர்க்டிக் மற்றும் பசிபிக் போன்ற பகுதிகளில் பார்க்கும் வகையில் அழகாக நிகழ்ந்ததுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வானம் பார்த்தீங்களா தெளிவாக இருந்த இடங்களில் மக்கள் அழகாக கண்டு ரசித்தாங்க. சில இடங்களில் மேகமூட்டம் காணப்பட்டதுனால இந்த நிகழ்வை தெளிவாக காண முடியவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தால் கூட முழு சந்திர கிரகணத்தையுமே பொதுமக்கள் தெளிவாக காண வேணும் அப்படிங்கிற நோக்கில் வானியல் ஆர்வலர் குழுக்களுமே ஏற்பாடுமே செஞ்சுக்காங்க. குறிப்பாகவே இரவு 8:30 மணி முதல் சிறப்பு முகாம்களில் தொலைநோக்கிகள் மற்றும் நவீன வானவியல் கருவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு அறிவியலாளர்கள் நேரடியாக விளக்கங்களையுமே அளித்தாங்க. சென்னையில் திருவான்மியூர் கடற்கரை, எண்ணூர் கடற்கரை, விரும்பாக்கம் மைதானம், கோவூர், நாவலூர் அண்ணா பல்கலைக்கழக வளாகம், IID மெட்ராஸ், மாமல்லபுரம் கடற்கரை, பூந்தமல்லி திறந்த மைதானம் போன்ற இடங்களில் தொலைநோக்கிகளை வைத்து வானியல் குழுக்கள் பார்த்திங்களா சிறப்பான ஏற்பாடுகளுமே செஞ்சுருந்தாங்க.
மேலுமே இந்தியாவோட அனைத்து இடங்கள்லுமே கிரகணம் தெரியும் அப்படின்னுமே தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது முழு நிலவு நாளில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் ஏற்படும். முழு நிலவு பார்த்திங்களா பூமியோட நிழலோட கீழ்ப்பகுதியில் வரும்போது, முழு சந்திர கிரகணமே சந்திரனோட ஒரு பகுதி பூமியோட நிழலோட கீழ் வரும்போது பகுதி சந்திர கிரகணம் எனவும் ஏற்படுது. இந்தியாவோட அனைத்து இடங்கள்லுமே கிரகணம் தெரியும் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஆண்டோட கடைசி சந்திர கிரகணமாகவும் முழு சந்திர கிரகணமாகவும் நேற்று தோன்றி இரத்த நிலவை பொதுமக்கள் கண்டு ரசித்தாங்க. இதனை பொதுமக்கள் காண்பதற்காக சென்னை பிரமிளா கோலங்கரத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டில் 2வது சந்திர கிரகணம் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையானது பௌர்ணமி தினத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. சந்திர கிரகணம் பார்த்திங்களா முடிந்த உடனே நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? சந்திர கிரகணம் சரியாக செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலையான 2 மணி அளவில் முடிவடையதுனால அதன் பிறகு பார்த்திங்களா நம்ம குளித்து விட வேணும் அப்படின்னு ஜோதிடமும் சொல்லிக்கிறதுங்க. ஜோதிடத்தின்படி கிரகண நேரத்தில் யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. செஞ்சு வைத்த உணவை தண்ணீரில் துளசி அல்லது அருகம்புல் இலைகளை போட்டு வைக்க வேணும் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலுமே ஜோதிடத்தின்படி இந்த கிரகணம் பார்த்திங்களா இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால சூத காலம் கடைபிடிக்கப்படுது. இதனால் மக்கள் பார்த்திங்களா வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய ஒரு அவசியமாகவும் சொல்லப்படுது. முக்கியமாக இந்த கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம குளித்து விட வேணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு காலையில் எழுந்ததுமே குளித்து விட வேணும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரால் நீங்கள் குளிக்கிறது ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறை எல்லாமே சிறப்பாக சுத்தம் செய்ய வேண்டுங்க. கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதுமே நீங்கள் தெளித்து விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் நீங்கள் தெடுத்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு பார்த்திங்களா வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டுங்க. வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால் சந்தனம் மஞ்சள் நீர் தேன் எல்லாத்தையுமே நீங்கள் அபிஷேகம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு. சாமிக்கு படைத்த நைவேத்தியத்தை முதல்ல மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பிறகு தான் நீங்கள் சாப்பிட வேணுங்க. சந்திர கிரகணம் முடிந்ததுமே இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்கிறது தான் ரொம்பவும் நல்லதுங்க. வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரில் சுத்தம் செஞ்சு எலுமிச்சை கட்டுவதனால கிரகத்தினால ஏற்படவிருக்கும் அபரிவிதமான தீய சக்திகளோட பாதிப்பில் இருந்தும் நம்மளால் மீள முடியுங்க. கிரகணத்திற்கு பிறகு பார்த்திங்களா தர்மங்கள் செய்வது மிக மிக விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. அதுலேயுமே பால் அரிசி தானியங்கள் எல்லாமே நீங்கள் தானம் செய்வது இன்னும் சிறப்பு. இல்லை அப்படின்னா முடிந்த அளவுக்கு 2 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். தொடர்ந்து நம்ம சந்திர கிரகணத்தையொட்டி நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு அடைக்கப்பட்ட திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை பார்த்திங்களா இன்று அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டதுங்க. அப்போதே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டாங்க. முன்னதாகவே கோவில் சுத்தம் செய்யப்பட்டு தோஷ நிவர்த்தி பூஜைகள் பார்த்திங்களா செய்யப்பட்டாங்க. செப்டம்பர் 7, 2025 அன்று நிகழ்ந்து இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை சுமார் 12 மணி நேரமானது மூடப்பட்டது என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. சந்திர கிரகணத்தையொட்டி நேற்று பௌர்ணமி பூஜைகள் ரத்து செய்யப்பட்டதுங்க. இதையடுத்து நேற்று தினம் பிற்பகல் 3:30 மணிக்கு கோவில் நடை பார்த்திங்களா சாத்தப்பட்டது. முழு சந்திர கிரகணம் இரவு 9:25 மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு 1:26 மணிக்கு முடிந்ததுங்க. இதையடுத்து கோவில் ஊழியர்கள் தண்ணீர் விட்டு சுத்தம் செய்யப்பட்டாங்க. மேலுமே திருப்பதி ஏழுமலையான் கோவில் அர்ச்சகர்கள் ஆகவிதிப்படி தோஷ நிவர்த்தி பூஜைகளை செஞ்சாங்க. இதையடுத்து அதிகாலை 3 மணிக்கு கோவில் பார்த்திங்களா நடை திறக்கப்பட்டது. சந்திர கிரகணம் இரவு 9:50 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:31 மணிக்கு நிறைவடைந்தது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகணம் தொடங்குவதற்கு 6 மணி நேரத்துக்கு முன்பாகவே கோவில் பார்த்திங்களா நடையை மூடுவது வழக்கமாகவும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் அர்ச்சனைகள் மற்றும் அன்னதானம் போன்ற சேவைகள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழ் உள்ள பிற கோவில்களான கோவிந்தராஜ சுவாமி கோவில், திருச்சாத்தனூர் பத்மாவதி தாயார் கோவில் உள்ளிட்ட மற்ற கோவில்களோட நடையும் பார்த்திங்களா அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதிகாலை 3 மணியிலிருந்து அதோட திருப்பதியில் மாதந்தோறுமே நடைபெறும் பௌர்ணமி கடுர சேவையுமே திறக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், இந்த கிரகண நேரத்தில் நடையானது சாட்டப்பட்டிருந்தது, அந்த திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானம் எத்தனை மணி அளவில் நம்ம திறக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும்
அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றுடுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்த இந்த நேரத்தை நீங்கள் பார்த்தீங்களா? சந்திரனை முழு கிரகண நேரத்தில் சிவப்பு நிறத்தில் தோன்றுவதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.